அனைவருக்கும் வணக்கம். இந்த விழா நற்பணி விழா, மாற்றுக் கட்சியின் விழா, இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் ஒரு பாப்பனை பற்றி ஒன்றிய தலைவர் கவிதேவன் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அவர் மாவட்டத்தில் வெற்றி கழகத்தின் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எந்த ஒரு கதைகளும் படாத சுத்தமான கைக்கு சொந்தமானவர். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் அனைவரின் இதயத்திலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் தான் நமது வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களை வணங்கி இது போன்ற மேடையெல்லாம் எங்களுக்கு கிடைப்பதற்கு தளபதி மட்டும்தான், அவரால் மட்டும்தான் எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறார்கள். அதற்காக தளபதி அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி இல்லை என்றால் இந்த மேடை எனக்கு இல்லை. தளபதி முகத்திற்காகத்தான் நீங்கள் அத்தனை பேரை இங்கே காத்து உட்கார்ந்தீர்கள் என்பது மகிழ்ச்சி. ஏனென்றால் தளபதியை பிடிப்பாதவர்கள் எவரும் இல்லை. உலகில் நாடு கடந்து உலக கடந்து தமிழ் நெஞ்சங்கள் எல்லாம் நீங்காக இடம் எடுத்துக் கொண்டு வாரம் தளபதி அவர்கள் நண்பர் சொன்னதை போல 48 நிமிடங்கள் அவர் ஆற்றிய உரை நமக்கான உரை, நம் பிள்ளைகளுக்கான ஒரு உரை, உங்கள் பேரர்களுக்கான உரை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன் அவர் இத்தனை லட்சம் நூற்றுக்கணக்கான 250 கோடி விட்டு நாம் மக்கள் நம்மை இவ்வளவு உயரத்துக்கு அமர்த்தினார்களே, அந்த மக்களுக்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டிய கடனை, அந்த கடனை அடைக்க வேண்டும் என்று இந்த இறுதியில் குறுகிக் கொண்டிருக்கும் தமிழகத்தில் மக்களை மீட்டெடுத்து வருங்கால சன்னதிக்கு நல்ல ஒரு வார்த்தையை அமர்த்த வேண்டும், நல்ல ஒரு சரியான பாதையில் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று நம் தளபதி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து அன்றைக்கு பேசிய 48 நிமிட உரை அவ்வளவுதான். 75 ஆண்டு கால பாரம்பரியமான ஊரெல்லாம் கட்டி 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 நாட்டு பால்வாக்கி குற்றச்செயலாக்கி வயிற்றுல புதிய காட்சி 75 ஆண்டுகளாக பேசுகிறவர்களுக்கு 48 நிமிஷத்துடைய பேச்சு எந்த அளவு பாதிக்கப்பட்டு உங்களுக்கு அனைவரும் தெரியும். எங்க பார்த்தாலும் தளபதி பற்றி பேசினாலே தளபதி மீடியா பத்திரிகை தோழர்கள் எல்லாம் தளபதி அத்தனை மீடியாக்களிலும் இன்றைக்கு தளபதி பேசி இல்லாமல் தொலைக்காட்சி இல்லை, பத்திரிகை இல்லை என்பது நிஜமான உண்மைகள். ஏனென்றால் நாங்கள் இங்கே சொல்லிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் அத்தனை பேருக்கு தொலைக்காட்சி நீங்க பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்படி இந்த தமிழகத்தை ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் எல்லாம் எங்கே அனுப்ப உள்ளார் என்பது காலம் பதில் சொல்லும். அதற்காக வருங்காலம் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நீங்கள் அத்தனை பேரும் தளபதி கருத்தை வலு சேர்த்து நாம் இதுவரை யார் யாருக்கெல்லாம் வாக்களித்தோம் என்று இப்பொழுது நாம் அளிக்க வாக்கு, நீங்கள் அளிக்கின்ற வாக்கு உங்களுக்காக அல்ல, பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக, பேரப்பிள்ளைகளுக்காக என்று நினைத்து தளபதியை மனிதர் வைத்து அவருக்கு வாக்களித்தார். எங்கள் தளபதியை அறையை ஏற்ற வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு கொண்ட ஒன்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும், என்னுடன் வந்திருக்கிற அனைத்து மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை, பேரூராட்சி நிர்வாகிகளுக்கும், மாவட்ட மகளிர் நிர்வாகிகளுக்கும், இங்கே உள்ள அத்தனை ஒன்றிய நகர மகளிர் நிர்வாகிகளுக்கும் மீண்டும் தருமபுரி மாவட்டத்தின் சார்பாகவும் தளபதியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.